अस्मद्गुरु परमगुरु नीतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षणादशरजित्सेने शरमान्दे वन्दे बृन्दावनचरमवल्लभी जनवल्लभं जयन्ती समबन्धां विजयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि வஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மன்னுகள் கூறான் மனமுகப்போன் வாழியே கஞ்ச திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ் மறைகள் குடிந்துரைப்போன் வாழியே திருமலைமால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்ச பரகதியை தந்தருள்வோன் வாழியே செந்தமிழ் தூப்புல் திருவேங்கடவன் வாழியே பஞ்ச பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் புதூரான் மனமுகப்போன் வாழியே. இந்த ரெண்டு பெருமைகள்னாலையும் சுவாமி தேசிகன் இத்தர மதங்கள்லாம் கண்டிச்சு காத்தருளினவர். ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சித்தாந்தத்திலேயே ஊன்றி அதிலேயே தன்னுடைய மனசு ஈடுபட்டு அப்படியே உகந்தவரா வர்த்திச்சார். அப்படின்னா அந்த ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தியை அனவரதம் யதீஸ்வர பாரதி ரசபரேண நீதம் வயகா என்கிறபடிக்கு அந்த யதீஸ்வரரான ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்திகளை அனவரதம் சேவித்து அப்படியே அனவரதத்தை மற்றவர்களுக்கும் பிரவச்சனாதிகள் பண்ண உகந்தவராக இருந்தார் அப்படின்னு. அதை அந்த பெருமையை சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்கள் எல்லாவற்றையும் நாம் சேவித்தோம்னா, சேவிக்கிறது மாத்திரம் இல்லை, திருப்பி திருப்பி சேவித்து அதில் ஆழங்கால் பட்டால் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய மனம் அவருடைய திருவுள்ள கருத்தை எப்படி சுவாமி தேசிகன் அறிஞ்சிருக்கார், அதை எப்படி அவர் உகந்து வர்த்திக்கிறார் அப்படின்றது மகான்களுக்கே தான் அது நிலமாகக்கூடிய விஷயம். ஆனால் நாமும் அதில் பரமத பங்கம் அப்படின்னு ஒரு கிரந்தம் ரகசிய கிரந்தமாக மணிப்புரவாளத்தில் பண்ணிருக்காரு. அந்த கிரந்தம் அதை கூட முழுசாக சேவிக்காமல் அதனுடைய அதிகாரத்தினுடைய ஆத்தியந்த பாத்திரங்களை மாத்திரம் சேவித்து இந்த பெருமையை நாம் ஒரு அறிஞ்சோம். அதனுடைய சாற்றுப்பாட்டில் சாய்க்கிறார். முடிவில் சாற்றுப்பாட்டு 2, அது திருவகிந்திபுரத்தில் இந்த கிரந்தத்தை பண்ணேன். தேவபெருமாள் சன்னதியில் பாண்டவ தூதர் எழுந்தருளிருக்காரு. அதுக்கு கீழே அஸ்வமேத யாகத்தில் தோன்றின தேவபெருமானுடைய அத்தியாச்சரியமான பிரம்மாவனுடைய பிரார்த்தனையினால் ஏற்பட்ட உற்சவாதிகாரத்தை அதான் பிரதிஷ்டை என்ன, அங்கேயே பின்னானார் வணங்கும் சோதியாக இருக்கிறது என்ன, அவர் ஏற்படுத்தின நடத்தின உற்சவம் என்ன, பிரம்மோற்சவம் என்ன, அதை தொடர்ந்து ஆகம சித்தமான மகர்ஷிகள்லாம் பண்ணக்கூடிய மற்ற உற்சவங்கள்லாம் என்ன, இதை அனுபவிக்கிறதுல வைகுண்ட துல்லியமாக இருக்குது. வைகுண்டத்தில் இதுவே கிடையாது, பரபட்சமே கிடையாது, ஒரே பட்சம்தான். பெருமாளுடைய மாத்திரம்தான். பெருமாளுக்கு நான் பண்ணணும் நீ பண்ணணும்னு கூட அந்த எண்ணம் கிடையாது. மற்றவாளுக்கு பெருமாளுக்கு இந்த கைங்கரியத்தை நாம் வசதியாக பண்ணணும், அந்த கைங்கரியத்தை வசதியாக பண்ணணும் அப்படின்ற எண்ணம் கூட அவளுக்கு கிடையாது. ஒரே பெருமாளுடைய உகப்பு மாத்திரமே. அதனால அந்த கைங்கரியத்தை பெருமாள் யாருக்கு பண்றாரோ அந்த மாதிரி அப்படி இருக்கிறதுனால தத்துல்யமா தேவ பெருமாளுடைய அனுபவம் இருக்கிறதுனால இந்த பரபட்சத்தை கல்பிக்கிற விஷயமும் அதெல்லாம் அந்த பிரசக்தியே சுவாமி தேசிகனுக்கு ஏற்படலை. அதிலேயே திளைச்சி இருந்ததுனால நித்திய சூரியனை போல ஏக்கரூபமாக இருந்துட்டார். ஆனால் தன்னுடைய ஆச்சாரியர்கள்லாம் அங்கே பண்ணியிருக்கா. அஸ்திகிரி சசியவீதி சோதனைங்கிறான்னு அவளை இவர் வணங்கியிருக்கார். அப்படி இருந்துச்சே இவரும் அந்த வீதி சோதனத்தை அங்கே தான் பண்ணியிருக்கணும். ஆனால் இந்த அனுபவத்தினால அவர் அங்கே பண்ணாத
அதுக்கப்புறம் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித சர்வவித கைங்கரியம் அப்படின்னு. அப்போது சர்வதேசம் சர்வவிதம் அப்படின்னு இருக்குது, சர்வ காலம்னு இருக்குது. அதனால் வைகுண்ட தேசம் இல்லை, இது லீலா விபூதியான பிரகிருதி மண்டலம். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த தேசத்தில் இதுக்கு உச்சிதமான கைங்கரியமெல்லாம் பண்ணணுமோ, அதுவும் இப்போ கிருதயுகம் கலியுகம் அப்படின்லாம் இருக்குது. கலியுகத்தில் பாஷண்டிகள்லாம் அதிகமாக நடையாடக்கூடியவாள். அதனால் சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தை. இவருடைய அவஸ்தை என்ன, பெரிய கருடனுடைய இதனால் தன்னுடைய ஆச்சாரியர் அப்புள்ளார்னால கருட மந்திரத்தினால கருடனுடைய அனுகிரகம் என்ன, அந்த கருடனுடைய அனுகிரகத்தினால ஏற்பட்ட அயக்ரீவனுடைய அனுகிரகம் என்ன, இப்படியெல்லாம் சேர்ந்து ரொம்ப பிரசித்தியாக இவர் இருக்குச்சு. இவருடைய அவஸ்தைக்கு தகுந்த மாதிரி சர்வாவஸ்தோச்சித்த சர்வவித கைங்கரியம்ன்றதுனால அந்த பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுறதும் அந்த பெருமாளை இத்தராளை நிரசிக்கிறதும் எல்லாம் கைங்கரியமானதுனால திருவயந்திபுரத்தில் அந்த ஆதிசேஷனை போல எல்லா கைங்கரியமும் பண்ணக்கூடிய திருவயந்திபுரத்தில் இந்த கைங்கரியத்தை பண்ணி முடிச்சேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் இப்படி இருக்கக்கூடிய இதுக்கு சக்கரத்தாழ்வார் சுதர்சன ஆழ்வார் இந்த கைங்கரியத்தை இது பண்ணதுனால எம்பெருமானுக்கு கிரியாசக்தி அப்படின்னு பிராட்டி இருக்காளே அவர் இச்சாசக்தி அப்படின்னும் சுதர்சன ஆழ்வார் சக்கரத்தாழ்வாரே கிரியாசக்தின்னும் ஆகமாதிகள்லாம் சொல்கிறது. அந்த ரீதியில் இந்த மாதிரியான கைங்கரியத்தை பண்ணுறதுக்கு அந்த சுதர்சன ஆழ்வாருடைய அனுகிரக விசேஷம் இருந்ததை அந்த கடைசி சாத்துவர பாசுரத்தினால சுதர்சன ஆழ்வார் இது பண்ணுறார். முதல் பாசுரத்திலையும் சுதர்சன ஆழ்வார் 8 ஆயுதங்களான ஸ்தோத்திரம் பண்ணார். கடைசியில் 16 ஆயுதங்களை உடையவராக ஸ்தோத்திரம் பண்ணார். அந்த பாசுரத்தினுடைய பதார்த்தம் சேவிச்சுட்டோம். 16 ஆயுதங்களில் என்ன பண்ணார் அப்படின்னா சுவாமி தேசிகன் இதனுடைய விவரணமாக ஷோடசாயுத ஸ்தோத்திரம் சாதிச்சிருக்கார். இதனுடைய விவரணம் இல்லை, சுதர்சன ஆழ்வாருடைய இந்த 16 ஆயுதங்களுடைய இது. ஆயுதங்கள்லாம் முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆயுதங்கள்லாம் எதிரிய நிரசனம் பண்ணுறதுக்கு மாத்திரம் இல்லை, பக்தாளை காப்பாற்றுறதுக்கும் ஆயுத விசேஷம் உபயோகப்படும். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கத்தி இருக்குது, அந்த கத்தியில வச்சுப்போம். அந்த கத்தியை கொண்டு சின்ன உதாரணம், பழத்தை திருத்தி சாப்பிட்றோம். அந்த பழம் கொஞ்சம் உபயோக வஸ்து இல்லாதபடி இருக்குதுன்னா அதை சீவி தள்ளுறோம். அப்புறம் மீதி பழத்தை துண்டு பண்ணி நறுக்கி சாப்பிட்றோம். சாப்பிட்றதுக்கு உண்டான ஹேத்துபூத்தமாக இது பண்ணுறோம். கத்தியை வச்சு தான் சிகிச்சை பண்ணக்கூடிய ரண சிகிச்சை பண்ணக்கூடிய வைத்தியர் என்ன பண்ணுறார், வாண்டாத பாகத்தை உடம்புலேருந்து தள்ளுறார். அந்த கத்தியை வச்சு தான் அது வாண்டாத பாகத்தை தள்ளுறதுனால வேண்டாதவர்களை அழிக்கிறதுக்கும் கத்தி உபயோகப்படுறது. அந்த வேண்டாத பாகத்தை தள்ளி மீதி பாகத்தை நன்னா இருக்கணும். அந்த வேண்டாத பாகத்தினால இது பண்ண விட அப்போ உயிரை காக்க. அதனால ஆயுதங்கள்லாம் இதரால நிரசனம் பண்றதுக்காக மாத்திரம் இல்லை, நல்லவர்களை காப்பாத்துறதுக்குமாக. சரி, அந்த ரீதியில அந்த ஷோடசாயுத ஸ்தோத்திரத்துல இது பண்ணியிருக்கார். அதுபடி அந்த அர்த்தத்தை இங்க சேவிப்போம். திகிரி முதல் பதம் சரி, அந்த பாசுரம் திகிரி மழு உயர் குந்தம் தண்டங்குஷம் பொரிசிதரு சதமுக வங்கி வாழ்வேல் அமர்ந்ததும்
தெழிபணிலம் சில கண்ணி சீரங்க செவ்விடி செழிய கதமுசலம் திசூலன் திகழ்ந்ததும் அகில உலகுகள் கண்டையாயோரங்களில் அடையவடவில் இலங்கம் வாசின்னி நின்னதும் அடியுமருகனையும் அறவாமென்ன நின்று அடியடையும் அடியறை அன்பினால் எஞ்சல் என்பதும் மகிழும் அமரர் கணங்கள் வானந்தி கொண்டிடா வானங்கவர்ந்திடா மலியும் அசுரன் புணர்த்த மாயன் துறந்ததும் வளருமணி மணி மின்ன வானந்தி கொண்டிடா மரமுறை முறை வணங்க மாறின் நிமென்றதும் சிகி இரவி மதியமுமிழ் தேசுந்த எண்டிசை திணிமருள் செக உகந்து சேமங்கள் செய்ததும் திகழரவணையரங்கர் தேசு என்ன மன்னியா திரிசுதரிசனர் செய்ய இரண்டு உயங்களே. முதல்ல 16 ஆயுதங்களை ஏந்தினவரா சொல்லிட்டு அதுக்கு மேல அவர் பண்ணக்கூடிய சேஷ்டிதங்கள்லாம் சொல்றார். அதுல ஆயுத கோட்டியில முதல்ல திகிரி அப்படின்னு சொன்னா சக்கரம். இந்த சக்கரம் என்ன பண்றது அப்படின்னு சொன்னா அந்த ஸ்லோகத்துல சாய்க்கிறார். ஷோடசாயுத ஸ்தோத்திரத்துல யதா யத்தஞ்சகச்சக்கரங் காலச்சக்கரஞ்ச சாஸ்வதம் பாது வஸ்தத் பரம் சக்கரம் சக்கரரூபஸ்ய சக்ரிணா பாத்துவஹா உங்களை காக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். அந்த சக்கரம் என்ன பண்றது? சக்கரத்தாழ்வார் கையில வச்சுட்டு இருக்காரு. சக்கர ரூபஸ்ய சக்ரிணா சக்கர வடிவு கொண்ட எம்பெருமான் இருக்கானே சக்கரத்தாழ்வார், அவர் கையில வச்சுட்டு இருக்க சக்கரம் ஜகச்சக்கரம். இந்த ஜகத்து சொல்லுண்டே இருக்குது. நித்யா சதத விக்ரியா அப்படின்னு. அதனால அப்படி ஜகச்சக்கரம். அதே போல காலச்சக்கரம். காலச்சக்கரமும் சுழண்டுண்டே இருக்கு. காலச்சக்கரமும் சுழண்டுண்டே இருக்கு. வினாடி நாழிகை அப்படின்னு நாள் மாதம்னு மாறி 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 சாஸ்வதமா அது சுழண்டுண்டே இருக்கு. இது ரெண்டும் யதாயத்தம். யாருடைய ஏத்தம்? சக்கர ரூபஸ்ய சக்கரிணா சக்கரத்தினுடைய இது. அந்த உலகம் இப்ப நம்முடைய உடம்பு எப்படி நாம இருக்கோம், நம்முடைய உடம்பு எப்படி ஏற்பட்டிருக்கு, பிரகிருதி பரிணாமமான பஞ்சபூதங்கள் ஏகாதசி இந்திரியங்கள் இதெல்லாம் கொண்டு நம்ம உடம்பு ஆயிருக்க ஏற்பட்டிருக்கு. இது சுழண்டுண்டே இருக்குது. அதனால அதாவது வளர்ச்சி பெற்றுட்டே இருக்குது. அப்புறம் ஒரு அளவுக்கு வளர்ச்சி ஆன உடனே தேஞ்சுட்டே வருது. இந்த வளர்ச்சியிலேயே கூட நடுவில் தேயும் ஏறும் இறங்கும். அதே மாதிரி அந்த தேயிற சமயத்துல கூட சில சமயம் கொஞ்சம் வளரும். அதான் பொதுவா வளரும். தேகம்னு பேரு. ஒரு 30 வயசு வரையில் தேகம்னு பேரு. தேகம்னா அதுக்கு அப்படின்ற தாத்துனால வளரக்கூடியதுன்னு அர்த்தம். அதுக்கு மேல 30-40 வயசுக்கு மேல சரீரம்னு பேரு. சீரியத்தை சரீரம். அது அப்படியே குறைஞ்சுட்டே வரும். இந்த வளர்ற காலத்திலையும் சில சமயத்துல குறைவு ஏற்படும். குறையிற காலத்திலையும் சில சமயம் கொஞ்சம் வளர்ச்சி ஏற்படும். அது எப்பவுமே அந்த சுழன்று வரத்தினால உண்டு. ஆனா பொதுவில் தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வளரக்கூடிய காலம், அப்புறம் சீரியத்தை சரீரம்னு அது குறையக்கூடிய காலம். இது எது? இந்த ஜகச்சக்கரம் சுழன்று இருக்க இந்த பிரகிருதி பரிணாமமான பஞ்சபூதங்கள் இந்திரியங்கள் இதனுடைய சுழற்சியெல்லாம் இருக்குது. பிரகிருதின்றது நித்யா சதத விக்ரியா, நித்தியமா இருக்கக்கூடியது, எப்பவும் சுழண்டுண்டே விக்ரம் மாறிண்டே இருக்கக்கூடியது. அப்படி இது எதனுடைய அதீனம் அப்படின்னா சக்கரத்தினுடைய அதீனம். அதாவது சக்கரத்தாழ்வார் அவர் ஒரு கையில ஒரு சக்கரம்னு ஆயுதம் வச்சுட்டு இருக்காரு. அது முன்னமே சொன்னோம். அதனால அதே போல
இப்போ மனுஷனுக்குன்னா 100 வயசு, மாட்டுக்குன்னா 20 வருஷம், இப்படி ஏதோ சொல்லியிருக்கு. இப்போ அந்த காலம் சுழண்டுண்டே இருக்குது. அதுவும் இவருடைய அதீனம்தான். அப்போ நம்முடைய புண்ணிய பாபத்துக்கு தகுந்த மாதிரி 100 வயசுனா எல்லாரும் 100 வயசு இல்லை, மேலே இருக்கிறவா புண்ணியவான்கள் இருக்கா. ஆனால் சீக்கிரமேவும் போகிறது. அந்த சுழற்சியில இந்த ஜெகச்சக்கரம் இந்த பூதங்கள்னாலே பரிணமிச்சது. அதாவது ஒன்று சொல்லுவோமே, சாதாரண ரோஜா புஷ்பம் அரை நாள் நன்னா இருக்குது. இப்போ கொஞ்சம் இதெல்லாம் போட்டு ஒரு ரோஸ்லாம் வந்து ஹைப்ரிட் ரோஸ்லாம் சொல்கிறாளே, அது 2 நாளைக்கு இருக்குது. ஆன மாதிரி இந்த புண்ணியபாவத்தினால் ஏற்பட்ட சரீரம் விருத்தி கிராசத்தை உடையதாக இருக்குது. அது எவ்வளோ நாள் இருக்குது, ஒவ்வொரு தன்மையிலையும் எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த காலத்தினுடைய இது. இப்போ டாக்டர் சொல்கிறார், ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லை, உங்களுக்கு இன்னும் 5 நாளைக்கு இந்த மருந்து சாப்பிட்டாதான் போகும் அப்படின்னா 5 நாள் இவன் பிடிக்கப்பட்டவனாக இருக்கான். 5 நாள் அந்த காலத்துக்கு வசப்பட்டவனாக இருக்கான். அந்த வியாதியில் அவசப்படுறான். அதுக்கப்புறம் போகிறது. அதுபோல நம்முடைய வாழ்நாள் எப்படி இருக்குது, இந்த ஜகத்தினுடைய அதீனத்திலையும் காலத்தினுடைய அதீனத்திலையும் இருக்குது. இது ரெண்டுமே சுழலக்கூடியது தான். இந்த ஜெகத் சக்கரம், ஜகத்தினுடைய சுழற்சியும் காலத்தினுடைய சுழற்சியும் அந்த சுதர்சனாழ்வான் சக்கரத்தாழ்வார்னு சொல்ற சுதர்சனாழ்வார் வச்சுட்டு இருக்கக்கூடிய கையில் இணைந்திருக்கக்கூடிய சக்கரத்தினுடைய அதீனமானதுனால அப்படிப்பட்ட சக்கரம் உங்களை காக்கட்டும். சக்ரிணா சக்கர ரூபம் இருக்கு, அது வஹா. அப்படி அதனால இந்த இடத்துல முதல்ல நம்ம ஒரு பொருள் தோன்றித்துன்னா அதான் நாம் ஜனிச்சோம்னா, லோகத்தில் எந்த பொருளாக இருந்தாலும் உண்டாச்சுதுன்னா அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு குறிப்பிட்ட அந்த வடிவத்தில் இருக்கணுமோ இல்லை, அதெல்லாம் இவருடைய அதீனம். அதனால் அந்தந்த பொருள்கள் அந்தந்த காலத்துக்கு இருக்கிறது, அந்தந்த நிலைமையில் இருக்கிறதுன்றது சக்கரத்தினுடைய அதீனம். அந்த சக்கரம் காக்கட்டும். சரி, ஒரு பொருள்ன்றது நாமன்னு வச்சுப்போம். நாம் வந்து இப்படி சரீரத்தோடவும் காலத்தோடவும் நீட்டி இருந்தோம்னா, இருக்கிறபடி இருந்தோம், நல்ல சரீரமாகவும் இருந்து நல்ல 100 வயசும் இருந்தோம்னா போருமா? போராது. அதுக்கப்புறம் திகிரி மழு அப்படின்றது என்னன்னா பரசு. மழுன்றது பரசு, பரசுராமர் கையில் வச்சுருக்க கோடாலி, அதுதான் மழு. இந்த மழுனுடைய சுபாவம் என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது பொதுவான ஒரு வச்சனம் உண்டு சாமானிய சாஸ்திரத்துல, மோட்சமிச்சே ஜனார்தனாத்துன்னு சொல்லுவா. மோட்சம் வேணும்னா ஜனார்தன இடத்துலேருந்து பெறணும், அவனை ஆசிரிச்சு பெறணும். ஆரோக்கியம் இச்சேத்து பாஸ்கராத்து, ஆரோக்கியம் வேணும்னா பாஸ்கரன் இடத்துலேருந்து பெறணும். அதாவது சூரிய நமஸ்காராதிகள்லாம் பண்ணுறாடி, அதை அவன் இடத்துலேருந்து பெறணும். ஐஸ்வர்யம் இச்சேத் ஹுதாசனாத்து, அக்னி பரிச்சரிய அக்னி தேவத்தையை வணங்கினா ஐஸ்வர்யம் கிடைக்கும். அதே மாதிரி ஞானம் இச்சேது சங்கராத்து அப்படின்னு ஞானத்தை சங்கரன் இடத்துலேருந்து ருத்ரன் இடத்துலேருந்து பெறணும். ருத்ரன் வந்து ஞானத்துக்கு அதிபதி. ஞானத்துக்கு அதிபதினா அப்போ ருத்ரனை தான் நம்ம சேவிக்கணுமான்னு நமக்கெல்லாம் சந்தேகம் வரக்கூடாது. அதாவது இவாள்லாம் கீழ்பட்ட தேவதைகள் எல்லாம் கடைசியா பெருமாள் தான். அந்த பெருமாள் அவளை ஒவ்வொரு தேவதையே ஒவ்வொரு இதுவா வச்சிருக்கார். சூரியனுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய தன்மையும், அக்னிக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய தன்மையும், அதாவது ஆபீஸ்லாம் கூட பவர் ஆஃப் அட்டானி கொடுக்குறா, இல்லைன்னா பவர் கொடுக்குறா. இவ்வளோ இது உனக்கு கையெழுத்து போடலாம், நீ 1 கோடி கையெழுத்து போடலாம், இல்லை நீ எவ்வளோக்கு வேணாலும் அன்லிமிட்டடாக கையெழுத்து போடலாம் அப்படின்னு சொல்கிறாள். அந்த மாதிரி கொடுத்த பவர் பெருமாள். இதெல்லாம் எப்பவும் சொல்லிகிட்டே இருக்க வேண்டாம், இருந்தாலும் இப்போ சொல்லிட்டேன். அதனால் அதை தான் இங்கே சொல்கிறார்.
இப்படி சரீரம் நன்னா இருந்ததுன்னா சக்கரத்தினுடைய அனுகிரகத்தினால இந்த மழுவனுடைய சரீரம் இருந்தா போராது. இந்த சரீரம் நன்னா வேலை பண்றதுக்கு ஞானம் வேணும். இல்லைன்னா மட்டியா இருந்தா பிரயோஜனம் இல்லை. அதனால அடுத்த ஆயுதம் நமக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்கு, ஞானத்தை கொடுத்து நம்ம காப்பாத்துறது. அது அங்க என்ன சொல்றார் அப்படின்னா, யத் பிரசூதி சதைராசன் ருத்ரா பரசுலாஞ்சனாஹ சதிவ்யோ ஹேதிராஜஸ்ய பரசுஹு பரிபாத்து வஹா. பரசுஹு பரிபாத்து வஹா, உங்களை நன்னா காக்கணும். நன்னா காக்கிறதுன்றது என்னது? ஞானத்தை கொடுத்தாதான் நன்னா நாம் காரியத்தை பண்ண முடியும். அதனால் நன்னா காத்தது ஆகும். ஆயுதங்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார் சுதர்சன ஆழ்வார் இருக்காரே, அவர் வச்சுருக்க இந்த மழு, அதிலேருந்து பல மழுக்கள் தோன்றது. ஒரு வஸ்து இருந்ததுன்னா அதில் இப்போது ஒரு தாயார் தகப்பனார் இருக்கான்னா அவர்கிட்ட ஒரு 10 குழந்தை பிறக்கிறது அப்படின்னா அவள்லேருந்து உண்டார மாதிரி இந்த ஆயுதங்கள்லேருந்து இன்னும் பல ஆயுதங்கள் உண்டாருது. அப்படி வச்சுக்கணும். அதனால் அந்த மழுவை தான் இந்த சக்கரத்தாழ்வார் வச்சுருக்க பிரதானமான மழு இருக்குதே, அந்த மழுவிலேருந்து தான் அநேக மழுக்கள் உண்டாருது. அதை தான் ருத்ரன் கையில் வச்சுண்டு, ருத்ரனுக்கு அடையாளமே அந்த மழு. இதே இதிலேயே கூட பரமத பங்கத்திலே சுவாமி தேசிகன் மழுவேந்தி மயல் தீர்க்க வல்ல தேவன் அப்படின்னு சொல்லிருக்கார். மழுவேந்தி மயல் தீர்க்க வல்ல தேவன். மழுவை கையில வச்சுண்டு மயல் நம்முடைய மோகத்தை அஜ்ஞானத்தை போக்கடிக்கக்கூடிய தேவன் அப்படின்னு சொல்லிருக்கார். அதனால இந்த ருத்ரனுக்கு என்ன இது அப்படின்னு சொன்னால், ருத்ரனுக்கு அடையாளம் மழு வச்சுட்டு இருக்கிறது தான். அதை வச்சுட்டு தான் ருத்ரன் ஞானோபதேசம் பண்ணுறான். அது ஆழ்வார் கூட சொல்கிறார், ஆலநிழற்கீழ் அறநெறியை நால்வர்க்கு மேலே யுகத்துரைத்தான் மெய்த்தவத்தோன். மெய்த்தவத்தோன்றது மெய்யான தபஸ உடையவன். யாரு? சிவன். இருந்தாலும் அவளுக்கெல்லாம் அந்த பாரமை காந்தித்தனம் இல்லை. அதனாலே அவள்லாம் அந்தந்த ஸ்தானத்தில் இருக்கா. அப்புறம் அந்த ஸ்தானத்திலிருந்து மறுபடியும் அந்த ஸ்தானத்தையே பெறணுன்ற ஆசை வருது. அந்த மாதிரிலாம் இருக்குது. சரி, அது போட்டோம். ஆனால் இந்த ருத்ரர்கள் என்ன பண்றா, யத்வசூதி சதைஹி, அல்ல இந்த பல மழுக்கள் எங்கேருந்து தோணித்தோ அந்த மழுவை அடையாளமாக கொண்டுதான் பரசுலாஞ்சனாக ருத்ராக, ருத்ரெல்லாம் அந்த மழுவை அடையாளமாக கொண்டு அவள்லாம் திகழற ஆசன். அப்படிப்பட்ட மழு உங்களை காக்கட்டும் அப்படின்னா, ருத்ரன் எப்படி அந்த மழு வச்சுண்டு ஞானோபதேசம் பண்றாரோ அது போல இந்த மழு நமக்கு ஞானத்தை கொடுக்கட்டும் அப்படி சொல்ல. இந்த இடத்துல இந்த மழு கொடுக்கிற ஞானம், ருத்ரன் மழுவேந்தி மயல் தீர்க்க வல்லதேவன், அப்படிப்பட்டவனே என்ன பண்றான், கௌதம சாபத்துக்காக சைவாகமத்தை பண்ணி அந்த கௌதம சாபத்தை ஆட்பட்டவாள்லாம் அந்த சாபத்தை அனுபவிக்கிறதுக்காக அவளுக்கு சைவாகமத்தை பண்ணி அவளை சரி கட்டு மாறி நடக்கும்படி பண்றான். அவளுக்கு அதனால இந்த இது என்னன்னா, கிடைச்ச சரீரத்துக்கு ஓரளவுக்கு ஞானத்தை பெற்று, இப்போ லோகத்துல எல்லாரும் பரமேகாந்தியா இருக்காளன்னு இல்லை, ஆனா எத்தனையோ பேர் நல் ஞானம் பெற்று, நல் ஞானம்னா இந்த வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு பல பேருக்கு உதவிகரமா இருந்து அப்படிலாம் இருந்து நல்ல பேர் எடுத்துட்டு இருக்காளுல்ல. எத்தப்பி அவள் சரணாகதியே பண்ணிக்கல, பெருமாளையே தெரியாதுன்னா கூட நல் ஞானம் பெற்று நல்ல மனுஷன் அப்படின்னு மனிதருள் மாணிக்கம் அப்படின்னு கொண்டாடக்கூடியபடியா இருக்காளுல்ல. அந்த மாதிரி ஞானம் வேணுமோ இல்லை, அது சக்கரத்தினால கிடைச்ச சரீரத்தை இந்த மழுன்ற ஆயுதத்தினால காப்பாத்துறத, அதில் ஞானத்தை கொடுத்துக்கோ. சரி, இப்போ சரீரமும் நன்னா இருக்குது, இருக்க வேண்டிய காலப்படி இருக்கு, ஞானமும் இருக்கு. இப்படி இருந்தா போருமா? ஆனா நமக்கு பாபம் இருக்குது. பாபத்தினால நமக்கு அசுரத்தன்மை இருக்குது. பாபத்தினால நம்ம என்ன பண்றோம், பண்ணக்கூடாத காரியத்தை பண்றோம்.
ஏதோ ஒரு புண்ணியத்தினால இந்த மாதிரி நல்ல சரீரம் வந்துடுத்து, அதுக்கப்புறம் ஞானமும் வந்துடுத்து. ஆனாலும் புண்ணிய பாபம் கலந்ததான் இந்த சரீரம் இருக்கே, அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், இப்போ வச்சுக்கோங்களேன், நல்லா இதுவாக இருக்கான், நல்ல புத்திமான வந்து அட்டாமிக் தியரிலாம் பண்ணுறான். ஆனால் அது அழியறதுக்கு ஆட்டம் பாம் பண்ணி குண்டு வெடிக்கிறான் அப்படின்னா அது என்ன பிரயோஜனம்? அதனால் அதுக்கு அடுத்தது உயர்குந்தம். உயர்குந்தம் உயர்குந்தம் அப்படின்னு சொன்னால் உயர்த்தியான குந்தம். குந்தம்ன்றது ஈட்டி, அதாவது ரொம்ப மேன்மை பொருந்தியதான ஈட்டி. ஈட்டியினுடைய தன்மை என்ன அப்படின்னு சொன்னால், ஈட்டி வந்து ஒரு நீள ஒரு கொம்பு போல் இருக்கும், குத்தவும் முடியும், இருக்கட்டும். ஆனால் அந்த ஈட்டியால் குத்தணும்னு அவசியம் இல்லை. அந்த ஈட்டியை இப்படி அந்த கொம்பை இப்படி ஆட்டினாலே போரும். இந்த பறவைகள்லாம் இருக்குதே, பறவையெல்லாம் மரத்தில் இருந்ததுன்னா இப்படி நம்ம ஆட்டினோம்னா பறவையெல்லாம் பறந்து போயிடும். ஆனால் மாதிரி இப்படி ஞானம் சரீரமும் ஞானமும் இருக்க நமக்கு அசுரத்தன்மை அசுர சுபாவம் இருக்கோ இல்லை பாபத்தினாலே, இந்த ஈட்டி வந்து அந்த அசுரத்தன்மையை போக்குறது. அப்போ அசுரத்தன்மை போயிடுச்சுன்னா நம்ம நல்லவனாக இருப்போம். அதாவது அட்டாமிக்கத்தை கேன்சருக்கு, அப்புறம் இது எல்லாம் எலக்ட்ரிசிட்டிக்கு, எல்லாம் நல்ல விதத்துக்கு எது எது உபயோகப்படுத்தணுமோ அந்த மாதிரி உபயோகப்படுத்துகிற மாதிரி வச்சுக்கோம். இந்த ஸ்லோகம் ஹேலயா ஏதி ராஜேன யஸ்மின் தைத்யா சமுத்ருதே சகுந்தா இவ தாவந்தி சகுந்த பாலயேதவஹ. சகுந்தா இவ தாவந்தி. ஷா அதாவது சம்பு சங்கரன்னு சொல்ற ஷா. சகுந்தாக பறவை, சகுந்தம்னா பறவைன்னு அர்த்தம். பறவைகள் போல தாவந்தி. இந்த ஈட்டியை அப்படி ஆட்டினா, ஈட்டியை குத்துறதுக்கு உபயோகப்படும், அங்கே குத்தவே வேண்டாம், அதை காமிச்சாலே போகிறோம், பறவையெல்லாம் ஓடிடும். புரியுதா? அதுபோல தைத்தியாக அசுரர்கள் பறவைகள் போல ஓடுறா. சமுத்திரத்தே திருவாழியாழ்வான் ஏதிராஜேன சமுத்திரத்தை ஹேலையா சமுத்திரத்தை விளையாட்டா அவர் கையில் எடுத்தா கூட பறவை ஓடுற மாதிரி அசுரர்கள்லாம் ஓடுறா. அப்படிப்பட்ட ச குந்தகா, அப்படிப்பட்ட இந்த இது இருக்குதே ஈட்டி, வஹா பாலையேதா உங்களை காக்கட்டும் அப்படின்னு சொல்கிறேன். அதனால் இப்போ என்னன்னா, ஈட்டியானது இப்படி நல் சரீரத்தையும் ஞானத்தையும் கொண்டவனுடைய அவனிடத்துல ஒழிஞ்சின்னு இருக்கக்கூடிய அசுரத்தன்மை இருக்குதே, உபயோகம் இல்லாத மாறுதலாக நடக்கக்கூடிய தன்மை, அதை ஒழிக்கிறார். திகிரி மழு உயர் குந்தம் தண்டு. தண்டு அப்படின்னு சொன்னா தண்டாயுதம். தண்டாயுதம் அப்படின்றது ஒரு கொம்பு விசேஷம். தண்டாயுதம்ன்றது ஒரு கொம்பு விசேஷம். அது என்ன அப்படின்னா, இந்த அந்த கொம்பு விசேஷத்தினால, அந்த தண்டாயுதத்தினால தண்டபாணின்னு கூட சொல்றா பாருங்க அந்த முருகனுக்கு. அதனால தண்டத்தை கையில வச்சுட்டு இருக்கவன். இப்ப இவாள்லாம் கூட கொம்பு வச்சுட்டு இருக்கா. யாரெல்லாம்? ஏகதண்டம், திருதண்டி, ஏகதண்டின்னு அந்த இவாள்லாம் வச்சுட்டு இருக்கா. அத்வைத சன்னியாசி, துவைத்த சன்னியாசிலாம். நம்ம சன்னியாசிகள்லாம் திருதண்டின்னு வச்சுருக்கா. தண்டம்ன்றது மொத்தத்தில் கொம்பு விசேஷம். அந்த கொம்பு என்ன பண்றதுன்னா தண்டிக்கிறது. அந்த கொம்பாகப்பட்டது சிக்ஷை கொடுக்கறது. அதனால இப்படி அசுராள்லாம் அசுரத்தன்மை நமக்கு போயிடுத்து ஈட்டினால. ஆனா நமக்கு எதிரிகள் இருக்காளே, நாம் ஒரு காரியம் பண்ணாத அவன் எப்படி பண்ணிடுறான் பார்ப்போம் அப்படின்னு நம்முடைய பாப்ப விசேஷத்தினால நமக்கு அசுரத்தன்மை இருந்தது, அது போயிடுத்து ஈட்டினால. ஆனா நமக்கு எதிரிகள் இருக்காளே அசுராள்,
நாம நல் செய்கை பண்றதை தடுக்கக்கூடியவாள் அசுராள். அதனால அவர்களை இது தண்டிச்சு நம்ம காப்பாத்துறது. அப்பதானே நாம ஞானம் இருந்து அசுரத்தன்மை இல்லாத இருந்தாலும் நல்வழியில் போகிறதுக்கு யாருன்னா தடங்கல் பண்ணால் அந்த தடங்கல் பண்ணுறவாளை ஒதுக்கி தள்ளினா தானே நாம் நேர்வழியில் போக முடியும். அந்த காரியத்தை இது பண்ணுறது. அதான் அந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது? ஹேலயா ஏதிரா இல்லை தைத்தியதானவ முக்கியானாம் தண்டியானாமேன தண்டனம் ஏதி தண்டேஷ தண்டோசௌ பவதாம் தண்டயேத் விஷஹா. தண்டியானாம் தண்டிக்க தண்டிக்கப்பட உரியவரான தைத்திய தானவம் முக்கியம். தைத்தியர் தானவர்னு அசுராளுக்கு பேர். திதி புத்திராளுக்கு தைத்தியர்னும் தனு புத்திராளுக்கு தானவர்னும் பேர். ஏன தண்டனம் எந்த ஆயுதத்தினால சிக்ஷை கிடைக்கிறதோ அப்படிப்பட்ட இந்த அசௌ ஏதி தண்டேஷா தண்டாயுதத்துக்கு தலைவராக இருக்கக்கூடிய சுதர்சனாழ்வானுடைய தண்டகா தண்டன்ற ஆயுதம் பவதாம் துஷகா தண்டையது உங்களுடைய பகைவர்களை தண்டித்து ஒழிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அதனால என்னன்னா நாமும் இந்த 4 ஆயுதத்தை பற்றி இன்னைக்கு சொல்லியிருக்கோம். இதை ஞாபகம் வச்சுப்போம். நல் சரீரம் பெறது சக்கரத்தினால, மழுவினால ஞானம் பெறுறது, அப்புறம் குந்தத்தினால ஈட்டினால நம்முடைய அசுரத்தன்மையை போக்குறது ஈட்டி, நம்முடைய பகைவர்களை நேர் வழியில் நடக்க விட்டாதே நமக்கு பகைவராக இருக்கவாளே அவளுக்கு தண்டனை கொடுத்து நம்ம நேர் வழியில் போகும்படியா பண்ணுறது தண்டம். இப்படி இந்த 4 ஆயுதம் தன்னுடைய பெருமை பாராட்டும். அதனால்தான் இந்த ஆயுதங்களுடைய வரிசை கிரமம் எப்படி பண்ணார்னா இந்த பிரயோஜனத்துக்காக தான். மீதியே அடுத்ததில் பார்ப்போம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷகோபாதீன் யதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூருஷரஜித்யதீசானபதாஸ்ரீம் ஸ்ரீவத்சம்சதலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.